ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் அந்த டாஸ்க்கை நீங்கள் டச் பண்ணி அதில் வர இன்கம் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வருது. ஸோ இங்கே வந்து கிளைம் now இருக்குது. ஸோ அதை கிளைம் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த சேனல்ஸ்லேயும் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இன்கம் இருக்குது. ஸோ இது வந்து ரெஃபரல் கவுண்ட்டு 15 வரணும். வந்தால் இதை நம்ம கிளைம் பண்ணலாம். வெப்பேஜ் நாட் அவைலபிள்னு தான் சொல்லுது. பட் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்ததும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து 15 நம்மளுக்கு வந்த பிறகு நம்ம இதை கிளைம் பண்ணலாம். ஸோ இதில் எல்லா ஆப்ஷன்ஸும் கீழே இருக்குது. டச் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹோம் இருக்குது, ரேங்க்கு, டாஸ்க்கு எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளுக்கு இன்கம் வந்தது பற்றின டீட்டெயில் இருக்குது. எது எதுக்கு இன்கம் வந்திருக்குது அப்படின்னு. ஒர்க் பண்ணதுக்கும் இன்கம் வந்துருச்சு. 1 கேப்சா என்ட்ரி அதெல்லாம் பாருங்கள், 170. ஸோ இந்த மாதிரி இன்கம் வந்து காட்டுது. ஹோம் பேஜுக்கு வந்தால் ஸோ அந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஒன்றும் டச் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே ஆப்பில் ஒர்க் பண்ணுங்கள். இப்போ ரேங்கை டச் பண்ணி பாருங்கள். எவ்வளோ பேர் எவ்வளோ டீம் வச்சுருக்குறாங்க பாருங்கள். டோட்டல் ரெஃபர் அவங்களோட ரெஃபரன்ட் கவுண்ட்டே 5000 மெம்பர்ஸ். இவங்க 4000 மெம்பர்ஸ். இவ்வளோ பேர் டோட்டல் அவங்க டைரக்ட் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் ரேங்க் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இத்தனை பேர் எல்லாமே நார்த் இந்தியா. 100 பேர் டோட்டல் ரெஃபர். இங்கே பாருங்கள், இதில் 492 பேர் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ டாப் ரெஃபரன்ஸ் இவங்களுக்கு ரேங்க் அச்சீவ்மெண்ட்டுக்கும் தனி இன்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணலாம். கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது, நெட்டு ஸ்லோவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே எல்லாம் வருது பாருங்கள், அந்த ரேங்க்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. ஓகே, ஸோ எல்லோரும் செக் பண்ணுங்கள். கரெக்டாக டேட்டா என்ட்ரி ஆப்ஷன் இது. கேப்சா ஒர்க் டெய்லி 50 கிடைக்குது. கம்ப்ளீட் பண்ணுங்கள்.